Hello students, this is Iqbal. இப்போ second sum பார்க்க போகிறோம். Second sum கொடுத்திருக்கிறது y equal எழுதிக்கோங்க. Let y equal to x square minus 4x plus 4 இப்படி இருக்கா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 வரணும். இங்கே போடுறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். 4 ஆட் பண்ணாலும் மைனஸ் 4. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னால் ரெண்டுமே மைனஸ். அப்போ -2 அதை ப்ளஸ் 2ஆக மாற்றிக்கோங்க. ஒரு இடத்துல மட்டும் கட் ஆகுது. இப்போ சென்டரில் 2. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இங்கே இதுக்கு முன்னாடி 1 இருக்கும், அப்புறம் 0 இருக்கும், இங்கே -1 போட்டுக்கலாமா? 2க்கு அப்புறம் ஒரு 3 போட்டுக்குங்க, 4 போட்டுங்க, 5. அப்போ -1 to 5 மட்டும் நம்ம போட்டால் போதும். -1லேருந்து +5 வரைக்கும் போட்டால் போதும். ஒரு பேரபோலா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, அப்புறம் என்ன இருக்குங்க, x² இருக்குது, அப்புறமா ஒரு -4x இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு +4. சரியா? ஸோ இது ஒன்றாவே போட்டு வருவோம். நம்ம இங்கே லாஸ்ட்டில் y போடணும். இங்கே y இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், -4 நான் போட போகிறேன். சாரி, -1 போட போகிறேன். -1 ஸ்கொயர் பண்ணால் +1. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 × 1 4. இந்த 4 அப்படியே வந்துடும். அப்போ எல்லாமே ப்ளஸ் தான். ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 + 4 8, 8 + 1 9. y = 9 கிடச்சிருக்கு. அப்புறம் 0 போடலாம். 0 போட்டோம்னா எக்ஸ் இருக்கிற இடம்லாம் 0 ஆகிடும். மிச்சம் 4. அப்போ 4 அப்படியே வந்துடும். ஓகேவா? ஓகே. அப்புறமா +1 போட போகிறேன். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. -4 × 1 -4. இந்த 4 அப்படியே வந்துடும். +4 -4 கேன்சல். அப்போ நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. அப்புறம் 2 போட போகிறேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. -4 × 2 -8. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 × 2 8. இந்த 4 அப்படியே வந்துடுமா? 4 + 4 8. 8 - 8 கண்டிப்பாக 0 வரும். அப்புறம் 3 போட போகிறேன். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. -4 × 3 -12. இந்த 4 அப்படியே வந்துடுமா? 9 + 4 13. 13ல் 12 போச்சுன்னா 1. அப்புறம் 4 போட போகிறேன். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. -4 × 4 -16. அப்போ இங்கே 4. ஓகேவா? +16 -16 கேன்சல். அப்போ நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 5 போடலாம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. -4 × 5 -20. அப்புறம் இங்கே 4 இருக்குது. 25 + 4 29. 29ல் 20 போச்சுன்னா 9. அவ்வளோதான். ஈஸியாக இதை வச்சு நம்ம போட்டாச்சு. சரியா? ஓகே. ஸோ இப்போ பிளாட்டிங் பாயிண்ட் எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸில் -1, ஒயில் வந்து 9 கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸில் 0, ஒயில் 4. அப்புறம் எக்ஸில் 1, ஒயில் 1 கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸில் 2, ஒயில் 0. அப்புறம் எக்ஸில் 3, ஒயில் 1 கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸில் 4, ஒயில் 4 கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸில் 5, ஒயில் 9 கிடச்சிருக்கு. ஓகேவா? -1, 9, 0, 4, 1, 1, 2, 0, 3, 1, 4, 4, 5, 9. ஓகேவா? சரி. இப்போ ரொம்ப சிம்பிளான வேல்யூ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே 1 2 3னே நீங்கள் போட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா -1லேருந்து 5 வரைக்கும். இங்கே எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது. ஒயில் அறவே நெகட்டிவே இல்லை. ஓகே, எல்லாம் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இது ஈஸியாகவே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சும்மா எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஒரு மிடில் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிராஃபை. ஓகே, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஒயில் 9 வரைக்கும். இங்கே 0னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக வந்துருச்சு. பிரச்சனை இல்லை. ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து நம்ம 5 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். அதனால் நம்ம மிடில்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் இது. ஸோ இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேல்யூ எழுதிடலாம். இங்கே வந்து 0 நம்பர்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? எல்லாமே நான் இது ஸ்கேல் வந்து 1 தான் எடுக்கிறேன். ஒரு யூனிட் தான் எடுக்கிறேன். எல்லாமே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6 7 8. இங்கே -1 -2 -3 -4 வரைக்கும் போட்டுக்கலாம். எக்ஸில் -1 மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஒயில் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் இருக்குது. அப்போ இங்கே 1, இங்கே 2,
இங்கே 3, இங்கே 4, 5, 6, 7, 8, 9 போதும். கீழே சும்மா ஒரு -1, -2, -3 அப்படி போட்டுருங்க. சரியா? போதும். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸில் வந்து -1, ஒயில் வந்து 9. எக்ஸில் -1 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஒயில் வந்து 9. சாரி, ஸ்கேல் எழுதலை பாருங்கள். ஸ்கேல் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 சென்டிமீட்டரை வந்து ஒரு யூனிட்டாக தான் எடுத்திருக்கேன். சரியா? ஒயில் 1 சென்டிமீட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். அதே ஒரு யூனிட் தான் எடுத்திருக்கேன். 1 சென்டிமீட்டரை ஒரு யூனிட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸ்கேல் எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு -1,9. எக்ஸில் -1, ஒயில் 9 போட்டேன். அப்புறம் எக்ஸில் 0, ஒயில் 4. எக்ஸில் 0 இங்கே இருக்குது, ஒயில் 4 இங்கே இருக்கா? இங்கே எக்ஸில் இங்கே வந்து எழுதணும் -1,9. அப்புறம் எக்ஸில் 0, ஒயில் 4 இங்கே. அப்புறம் எக்ஸில் 1, ஒயில் 1 இந்த இருக்குது. எக்ஸும் 1, 2, 1, 1, இந்த இடத்துல எழுதிக்கோங்க. 1,1 இந்த வேல்யூ. சரியா? 2,0 இந்த இடத்துல எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. 2,0. 3,1 எக்ஸில் 3, ஒயில் 1. 4,4 வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்குது எக்ஸாக்டாக. அப்புறம் லாஸ்ட்டாக 5,9. 5 இங்கே இருக்குது, 9 அதுக்கு நேராக இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரே இடத்துல மட்டும்தான் இது என்ன இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ அதை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன், ப்ளூ கலரில் காமிச்சிடுறேன். ஓகேவா? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா y = x² - 4x + 4 touches the x-axis at only one point. எங்கன்னா x = 2. சரியா? x = 2ல தான் டச் பண்ணியிருக்கு. therefore roots are real and equal. அவ்வளோதான். that's all. செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு.